இத பாரு, நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். அதே மாதிரி நீ நாளைக்கு மண்டபத்துல நடந்துக்க. அதுக்கப்புறம் நாம இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்த மாதிரி அந்த ராசாத்தி வீட்டை விட்டு போயிடுவா. அதோட கார்த்தியும் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆயிடுவான். அப்புறம் உன்னோட ராஜ்யம்தான். நீ சொன்னதுதான் அந்த மரகதம் கேட்கணும். உட்காருனா உட்காரணும், நில்லுன்னா நிக்கணும். அதெல்லாம் சரிம்மா. ஆனா எனக்கு ஒரு டவுட். கார்த்தி புனிதாவை கல்யாணம் பண்ணா என் மாமியாரை எப்படி நான் ஆட்டி வைக்க முடியும்? அதான் எனக்கு புரியல. யோ அடியே, இது கூட புரியாம இருக்கியடி கூறு கெட்டவள. அந்த மரகதம் பொண்ணு வாழறதும் வாழா வெட்டியா போறதும் நம்ம கையில. அதாவது கார்த்தி நம்ம வீட்டு பையன். அவன் நம்ம சொல்படிதான் கேட்பான். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மரகதம் உன் மேல கைய வைக்க முடியாது. அப்படி அவ கைய வச்சா கார்த்தி புனிதாவை அடிப்பான்ல. அதனால உன் மாமியா வாய பொத்திக்கிட்டு தான் இருக்கணும். அவ குடுமி இனிமே நம்ம கையில. ஆமாம்மா, அந்த மரகதம் ஆவுனா அடிக்கிற பெரிய சண்டியர்னு நினைப்பு. அவளை அடக்கி வைக்கணுமா? ஏய், இப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தாண்டி ஆப்பு வச்சிருக்கோம். கார்த்தி மட்டும் புனிதா கழுத்துல தாலிய கட்டட்டும். அப்புறம் நீ உன் இஷ்டம் போல இருக்கலாம். அங்க போட்டிக்கு கூட ராசாத்தி இருக்க மாட்டா. ஏன்னா நாம தான் அவளை வீட்டை விட்டு துரத்திருவோம்ல. ஆமாம்மா. இத பாரு, கல்யாணம் வரைக்கும் ஏதாச்சும் பண்ணி தப்பு நடக்காம பாத்துக்கோ. சரி. சரிடி, சொன்னதையெல்லாம் கவனமா கருத்தா ஞாபகத்துல வச்சுக்கோ. அந்த இனிய ராசாத்திய நல்லா ஆட விட்டு கடைசியா தான் அடிச்சு சாய்க்கணும். சரியா? சரிம்மா. சரிடி, நான் வச்சிடுறேன். ராசாத்தி, நீ புனிதாக்கு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்க போறியா? இனிமே நீ தாண்டி உன் வாழ்க்கைய காப்பாத்திக்கணும். ஆமாண்ணே, அப்படியே அந்த வாழை எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. சாப்பாட்டுல நம்ம எந்த குறையும் வைக்க கூடாது. சரிங்களா? சரி, ஓகே. என்ன நீயா? ரெடி ஆயிட்டீங்களா? நான் ரெடி. எல்லாரும் வரவேற்கணும். வாங்க போலாம். ஏய், நீ ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன் மாமா. போய் புனிதாவை ரெடி பண்ணு. சீக்கிரம் போ. அண்ணே, சொந்தக்காரங்களா வந்துட்டாங்களா? எல்லாரையும் பாத்துட்டீங்களா? சரி, நீ போ. வாங்க வாங்க. வணக்கம். உள்ள போங்க. வாங்க. வணக்கம். வாங்க. என்னாச்சு, கட்டிட்டியா? சரி, கட்டிட்டு மேல சீரியல் இருக்கு, அதெல்லாம் எடுத்து டெக்கரேட் பண்ணு. அண்ணா, ஒரு 5 நிமிஷம் பொண்ணு ரெடி ஆயிடும். வந்த உடனே நம்ம ஆரம்பிச்சலாம். சரிங்க. பெரியப்பா, வண்டி வந்துருச்சு. எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. சரி, நான் சீக்கிரம் போய் ரெடி பண்றேன். போ. சீக்கிரம். சரி, நான் போறேன். வா. வாங்க நீ. சீக்கிரம். வாங்க, வண்டி வந்துருச்சு. எல்லாரும் கிளம்பலாம். வாங்க, எழுதுங்க. சீக்கிரம் எல்லாத்தையும் கையில எடுத்துக்கங்க. அதை எடுங்க. எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. என்னடா எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? என்னம்மா இவ்வளவு லேட்டா வரீங்க? வண்டி வந்துருச்சு தெரியுமா? சரி, போ, நான் பாத்துக்கிறேன். போ. என்ன கிளம்பலாமா? எல்லாரும் ரெடியா? சரி, நீங்க போய் வண்டியில இருங்க. நான் போய் புனிதா பாத்துட்டு வந்துடுறேன். புனிதா, ரெடினா? ராசாத்தி, ரெடியா? ரெடி. சீக்கிரம், வண்டி வந்துருச்சு. புனிதா, ஓகேவா? ஓகே, போலாம். மாலை எடுத்து போடு. பிரமாதம். அண்ணா, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. எல்லாரும் அசந்து போறாங்க. வா. ஏய், புடி. வாங்க. மா, அண்ணே, புனிதா வந்துட்டா. வா புனிதா, என் கண்ணே பட்டுடும் போல இருக்குடி. போலாம். சரி, வாங்க போலாம். வாங்க. பாத்து போமா. வாங்க போலாம். போங்க.
இனிய வேற லெவல் பண்ணிட்டீங்க இனிய. ஊருக்குள்ள சாரட்டு வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க. பின்ன நடக்க போறது என் தங்கச்சி கல்யாணம்ல. இந்த வீட்டோட ஒரே மகாராணி. இந்த ஒரே மெச்சுக்கிற அளவுக்கு பண்ண வேணாமா இந்த கல்யாணத்தை? நாளை பின்ன வந்து என் மாப்பிள்ளை என்ன மாமா பண்ணீங்கன்னு என்ன ஒரு கேள்வி கேட்டுருவான்ல. அதனாலதான் என்ன ஏய், எதுக்கு இந்த சென்டிமெண்ட் எல்லாம்? பெரியமா அப்படியே திஷ்டி எடுத்து சுத்தி போடுங்க. என் செல்லம், என் கண்ணே பட்டணம் போல இருக்கேடி. சரி பெரியமா, போலாமா? இனியா, நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. எல்லா வேலையும் நீயே பாக்குற. அதுவும் நான் எப்படி எல்லாம் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதை விட பல மடங்கு நல்லா பண்ற. ஐயோ, உன்னை வளர்த்ததுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. என்ன பெரியமா, நான் ஏதோ 3வது மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. புனிதா யாரு? என் தங்கச்சி. அவளுக்கு பண்ணாம யாருக்கு பண்ண போறேன்? பெரியமா, இங்க பாருங்க, நீங்க வந்து வாழ்த்த மட்டும் செய்யுங்க, சரிங்களா? மத்த எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். கிளம்பலாம் வாங்க. தந்தானே தந்தானே தானே நானே நா தந்தானே தந்தானே தானே நானே நா தந்தானே 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 நானே நானே ஓ தந்தானே தந்தானே ஓ. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்கம்மா வாங்கண்ணே. என்ன சத்தம்? வந்துட்டாங்களா? ஐயோ, சட்டு புட்டுன்னு வந்துட்டாங்களே. இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டாங்க. இறக்குவோம். அப்பா, அம்மா வந்துட்டாங்க. வந்துட்டேன். அப்பா, கார்த்தி பையன் வந்துட்டான். அப்பாடா, எப்படியோ இவங்கெல்லாம் மண்டபத்துக்குள்ளே வர்றதுக்குள்ளே மாப்பிள்ளை போட்டவ மாற்றியாச்சு. வாங்க. அடே குத்து போடு.
அந்த பேனர் ரொம்ப நல்லா இருக்கு இனியா. என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்குல்ல? பெரியம்மா கேட்ட மாதிரியே பேனரை பெருசா போட்டு அசத்திட்டியேப்பா. நல்லா இருக்கு. அது நல்லா இருக்குல்ல? ஆமா. நீ கலக்கிட்டே இனியா. நீ என்ன சொல்ற? ஏய் இனியா என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? வாடா வாடா. டேய் குமாரா வாடா. ஒரு குத்த போடு. இந்த பொம்பளைய என்னமோ இன்னைக்கு தான் புதுசா பொண்ணு மாப்பிளையும் பாக்குற மாதிரி ஈனு பேனரையே பாத்துக்கிட்டு இருக்கு. இது வேற. ஓ முன்னாடி எல்லாரும் வந்துட்டாங்க. பரவாயில்ல, சொந்த பந்தங்கள்லாம் நிறைய வந்திருக்காங்க. நாம தான் லேட் நினைக்கிறேன். பக்கத்துல இருந்து பாத்துக்கணும், சரியா? போங்க. அண்ணே வாங்க, நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாரும் வந்திருக்காங்களா? நம்ம சரி, சரி, எல்லாரும் எல்லாரும் உட்காருங்க. எல்லாரையும் கவனி. வாங்க வாங்க. இனியா, வணக்கம். வந்தவங்க எல்லாரையும் கவனிப்பா. பாத்துக்கலாம். குமரேசனோட அண்ணன். யாருப்பா அவரு? தஞ்சாவூர்ல பெரிய மில்லு வச்சிருக்காரு. நல்லா ஓ, இருக்கீங்களா? அப்படியா? மாமா இன்னைக்கு நம்ம கார்த்திக்குக்கும் புனிதாவுக்கும் தானே கல்யாணம். இதுல கபிலன் போட்டோ போட்டிருக்கு. ஏங்க என்ன அநியாயம் நடக்குதுங்க? என்னாச்சு? யாரையா நீ? கல்யாண வீட்டுக்கு வந்து அநியாயம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? யாரையா நீ? நான் கார்த்திக்கோட தூரத்து சொந்தம். கார்த்திக்கு கல்யாணம்னு வந்தா போஸ்டர்ல அவன் போட்டோ போடாம கபிலன் போட்டோவை போட்டிருக்கீங்க. என்ன சொல்றீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. கார்த்தி போட்டோ தானே இருந்துச்சு. என்னத்த பாத்தீங்க? இதுதான் நீங்க கல்யாணம் நடத்துற லட்சணமா? இத பாருங்க, மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்கிறதுனால தான் நீங்க பேசுறது எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். இப்பவே நான் போய் அந்த பேனரை பாக்குறேன். அதுல மட்டும் நீங்க சொன்ன மாதிரி இல்லன்னு வைங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, நான் இங்கேயே நிக்கிறேன். நான் இப்பவே போறேன். யாரு இவரு? மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க. வாங்கம்மா வாங்கம்மா. வாங்கண்ணே. தம்பி நல்லா இருக்கியா? மேல மேல போங்க. வணக்கம்பா. வணக்கம்மா. மாப்பிள்ளை கூப்பிடுறான். ஹலோ சொல்லு மாப்பிள்ள, நான் கீழே தான் இருக்கேன். மேலே எதுவும் வரணுமா? டேய் அதெல்லாம் வேணாம். பெரியம்மாவுக்கு பேனர் விஷயம் தெரிஞ்சு போச்சு. கோவமா அங்கே தான் வந்துட்டு இருக்காங்க. உடனே பேனரை மாத்து. என்ன மாப்பிள்ள சொல்ற? ஆமாண்டா. சரி மாப்பிள்ள, இந்த உடனே மாத்திடுற மாப்பிள்ள. இந்த மரகதம்மாக்கு எதுக்கு இந்த வேலை? தேவையில்லாம பொசுக்குன்னு கீழே இறங்கி வருது. பொம்பளையா அது? இவங்க என்ன இதுக்கெல்லாம் கூலியா கொடுக்குறாங்க? போய் தொலைங்க. ஐயோ நடுவுலயே நின்றுச்சே. இந்த அம்மா வந்துருமே. இறங்கு. ஜெய்
மகிழ்மதி. போய் தொலைங்க. கார்த்திக் புனிதா போட்டோ தானே இங்க இருக்கு. எப்ப பாரு கபிலா புனிதானே பேசிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ராசாத்தியும் அவ தம்பியும் போய் ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் அந்த கபிலம் பையன் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடியட்டும். அப்புறமா இருக்கு அவங்க எல்லாரும். என்னம்மா இருந்துச்சா? யோ, உனக்கு என்ன கண்ணு நொல்லையா? அவ்வளவு பெரிய பேனர்ல கார்த்திக் புனிதா போட்டோ போட்டிருக்கு. நீ கபில் என்ன சொல்ற? நான் பார்த்தேம்மா. ஏய், இத பார்க்காத. நீ முதல்ல போய் நல்ல டாக்டரை பார்த்து உன் கண்ணை செக் பண்ணு. நீ மாப்பிள்ளையோட தூரத்து சொந்தன்னு சொன்னதுனாலதான் நீ பேசின பேச்சுக்கு உன்னை சும்மா விடுறேன். மரியாதையா போயிடு. இல்லையே, நம்ம கபிலன் புனிதா போட்டோ தானே பார்த்தோம். ஒருவேளை இந்த அம்மா சொல்ற மாதிரி நமக்கு பார்வையில எதுவும் பிரச்சனை வந்துருச்சோ? சரி, நமக்கு எதுக்கு வம்பு? வந்தமா சாப்பிட்டமான்னு கிளம்பிடுவோம். மரகதம் கொஞ்சம் பேசாம இரு. ஐயா நீங்க போய் உட்காருங்க, போங்க. அத்தை, மாப்பிள்ளை வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க 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 அத்தை. கண்மணி, ஆரத்தி எடு. வரேன் அத்தை. வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். மாப்ள, நான் உங்ககிட்ட ஒருத்தரை அறிமுகப்படுத்த போறேன். அப்படியா? ஆமா. ஒரு நிமிஷம். கபிலா, மாமா இங்க வா. எதுக்கு இவன் தேவையில்லாம கபிலனை கூப்பிடுறான்? இவன் பேரு கபில. கேக்குது? என் மச்சான். அப்புறம் இவன் தெரியுமே, ராசாத்திய கூட தம்பி. ஆமா மாப்ள, இவன் தான் உங்களுக்கு துணை மாப்பிள்ளையா இருக்க போறான். அப்படியா? தேங்க்ஸ் மாமா. இதுல என்ன இருக்கு? இதெல்லாம் என்னோட கடமை. டேய், கூட வந்து பாத்துக்கோ, சரியா? சரி மாமா. அத்தை. சரி, வரேன். என்னங்க இது? மாப்பிள்ளைய விட்டுட்டு வேற யாருக்கும் ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதானே